ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்னும் அநேகருக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள். காலைதோறும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஆலோசனைகள் அவருடைய வாழ்வுக்கு மிகுந்த பிரயோஜனமானவைகள். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 3 யோவானுடைய புத்தகம், அதில் ஒரே அதிகாரம்தான். 2வது வசனம் சொல்லு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் எல்லா காரியங்களிலும், உலக பிரகாரமான காரியங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆத்துமா வாழ்ந்திருக்க வேண்டும். ஆத்துமா எதை குறிக்கிறது? நம்முடைய சிந்தனை மண்டலத்தை குறிக்கிறது. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நம்முடைய சிந்தனை மண்டலம் ஆண்டவருக்கு அடுத்த புண்ணியங்களை, ஆண்டவருக்கு அடுத்த புகழை, ஆண்டவருக்கு அடுத்த ஒழுக்கங்களை, பரிசுத்தத்தையே சிந்தித்து. அதான் அவர் சொல்றார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உலக பிரகாரமாக நம்முடைய தேவைகள் எல்லாம் நமக்கு சந்திக்கப்படும் எப்பொழுது நம்முடைய சிந்தனைகள் சீராகும் பொழுது. ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஒரு மனிதனுடைய ஹோல் பர்சனாலிட்டி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குவது அவனுடைய தெளிவான சிந்தனை தான். சிந்தனை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவனுடைய ஆளுமையும் இருக்கும். ஆண்டவர் அதை அதிகமாய் நம்மிடத்தில் இன்றைக்கு விரும்புகிறார். நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அழுது கொண்டே இருப்பது கிறிஸ்தவ வாழ்வல்ல. நாம் சௌக்கியமாய் வாழ வேண்டும். ஆனால் அப்படி வாழ வேண்டுமானால் நம்முடைய ஆத்துமா வாழ்ந்திருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை கரைதிரையற்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் சிலுவைக்கு நேராக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் மணவாளனுக்கு ஏற்ப மணவாட்டியாய் நம்மை ஆயத்தப்படுத்துவதிலே இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை வளமான சிந்தனையாய், அடுத்தவர்களுக்காய் பரிதாபப்படுகிற சிந்தனையாய் நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். இதை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில், ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகளிலே பல நேரம் மற்றவர்களை தவறாய் நினைக்க, மற்றவர்களை அற்பமாய் நான் நினைக்கிறவனாய் இருக்கிறேன். என் சிந்தனைகளிலே இன்னும் ஒழுக்கம் இல்லை. என் சிந்தனைகளிலே இன்னும் போதுமான பரிசுத்தம் இல்லை. என் சிந்தனை மண்டலம் மாறட்டும். என்னுடைய சிந்தனை முழுவதும் உடைய வசனமாய் மாறட்டும். நான் உண்மை போல வாழ எனக்கு உதவி செய்தர்கள். ஆசீர்வதியும். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அவருடைய கிருபை இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருக்கும்படி உங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.